தாவீது சின்ன பையனா இருந்தாரு. கோலியாத் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தான். அரக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கு சில கருப்புத்தகங்கள்ல. அப்படின்னு சொன்னா எவ்வளவு படபலங்கள் வந்தாலும், எந்த பெரிய யுத்த வீரர்கள் வந்தாலும், நான் ஒருத்தனா இருக்கும் பொழுது எனக்கு பின்னுக்கு பெரிய ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கான அங்க யானைகளோ குதிரைகளோ வேற என்ன காரியமோ நிக்கணும்னு எனக்கு பின்னுக்கு எந்த மிஷின்களோ கண்டுகளோ நிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு யார் நிக்கணும்? ஒரே ஒருத்தர் இருந்தா போதும், ஒரே ஒரு நபர் இருந்தா போதும். எத்தனை பட வீரர்கள் எனக்கு முன்னுக்கு எதிர்த்து வந்தாலும் நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன்னு சொன்னா, அவருடைய வழியை கடைப்பிடிப்பேன்னு சொன்னா, எனக்கு பின்னுக்கு யார் இருந்தா போதும்? ஒருத்தர் இருந்தா போதும். நான் சின்னவனா தான் இருப்பேன். அன்னைக்கு தாவீது சின்னவனா தான் இருந்தாரு. எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க, எல்லாம் பார்த்து நகைத்தாங்க. இவன் என்ன செய்ய போறான்? போய் எங்களாலேயே முடியல. எத்தனையோ படை வீரர்கள் போய் பயந்து நடுங்கி போய் வந்துட்டாங்க. தாவீதுக்கு மேல கவசங்களை தூக்கி கொழுகுறாங்க. அது கூடி பெருசா, ரொம்ப பெருசா இருக்கிறதுனால வெயிட்டுனால கலட்டி போட்டுட்டாரு. பாருங்க, நல்ல ஒரு சம்பவம். நீங்க நல்லா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த கவசங்களும் தேவையில்லை, எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, எந்த மனிதர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த கண்களோ எந்த ஆயுதங்களோ உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு முன்பாய் வருகிற துன்மார்க்கர் அறுப்புண்டு இல்லாமல் போவதை நீங்கள் காண்பீங்க. எப்படின்னு சொன்னா, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும், அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு தாவீது கர்த்தருக்காய் காத்திருந்தது நிமித்தம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அவர் காலடி எடுத்து வைத்தார் முன்பதாய். அல்லேலூயா. எப்படி காலடி எடுத்து வைத்தார்? எனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று நம்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அவர் போதும் என்று நம்பினார். அந்த நம்பிக்கையின் பிரதிபலன் என்ன நடந்தது? எத்தனையோ படை வீரர்கள் போய் அந்த கோலியாத்தை முறியடிக்க முடியவில்லை. எத்தனையோ ஈட்டிகள் அம்புகள் ஏற்பட்டது, ஆனால் அவன் விழுந்து போகவில்லை. ஒரே ஒரு கூழாங்கல்லே நெத்திய பார்த்து விட்டாரு. அடிப்பட்டது நெத்தியில, நின்றது கோலியாத் மலையில. ஆனா விழுந்தது எப்படி விழுந்தாரு? எப்படி விழுந்தாரு? நெத்தி இங்க பட்டுச்சுன்னு சொன்னா, மலையின் மேல கோலியாத் நிக்கிறான்னு சொன்னா, எப்படி அடிப்பட்டா விழணும்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி விழணும்? இப்படி அடிப்பட்டதுன்னா எப்படி விழணும்? இப்படி விழணும். பின்பகத்தால் விழுந்து போகணும், பிடனி அடிப்பட விழுந்து போகணும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அடிச்சது நெத்தியில, நின்றது மலையில, விழுந்தது முகம் குப்பர. அல்லேலூயா.